ராதே கிருஷ்ணா. உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏகாதசி, அதனால் ஏகாதசி சம்மந்தப்பட்ட ஒரு கதையை பற்றி சொல்லலாம். இந்த ஆன்மீக கதையில் ஏகாதசி விரதம், அதை விட நம்பிக்கை தான் பிரதானம் சுவாமிகிட்ட. ஒரு ஊரிலே ஒரு அப்பா அம்மா, அவளுக்கு 4 குழந்தைகள் இருக்கா. அதில் 4ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அவன் சாப்பிட்றத தவிர்த்து அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. சாப்பிடணும், தூங்கணும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கா நாட்டில். சாப்பிட்டு தூங்குற சாப்பாட்டு ராமன் சொல்லுவா பாருங்க, அது அவன் தான். எப்போ பாரு அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். அவள் அம்மா அப்பா பார்த்தா எல்லோரும் வேலைக்கெல்லாம் போயின்ட்டுருக்கா, இவன் இது மாதிரி சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ஒரு மடத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். முடியல பாவம், மடத்தில் சேர்த்துடலான்னு நினைக்கும் போது அவன் சொன்னான், நானே தான் செலக்ட் பண்ணுவேன், அந்த மடத்தில் கொண்டு போய் சேர்த்துங்க, நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அந்த மடத்தைன்னு. எல்லா மடத்தையும் போய் பார்க்குறான். எந்த மடத்தில் நன்னா சமைக்கிறா, எந்த இடத்துல நன்னா சாப்பாடு போடுறா, எந்த இடத்துல வேலையே செய்யாமல் சாப்பாடு கொடுக்குறா, அதெல்லாம் செலக்ட் பண்ணி கடைசியாக ஒரு மடத்தை செலக்ட் பண்ணிட்டோம். அங்கே போய் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு நன்னா சாதம்லாம் போட்டுடணும், நான் பசி தாங்க மாட்டேன் அப்படின்னு. அவள் பார்க்குறா, எத்தனையோ பேருக்கு வச்சு அன்னதானம் பண்ணிட்டுருக்கு. சரி இருந்துட்டு போ, உன்னால் முடிஞ்சதை செய்ய முடியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படி அவன் இருக்கும் பொழுது ஒரு டெய்லி அவனுக்கு நல்ல சாப்பாடு, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு நாள் பார்க்குறான், வரான், கிச்சனுக்கு வந்தால் ஒன்றுமே இல்லை, சமைக்கிற அறிகுறியே தெரியல. கடகடன்னு ஓடுறான் பதட்டத்தோடு. என்னது இன்றைக்கி ஒன்றுமே சமைக்கவே காணோம், எல்லோரும் பேசாமல் இருக்கீங்கோ அப்படின்னு சொல்கிறான். நன்னா தானே இத்தனை நாள் சமைச்சு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறான், இன்றைக்கி ஏகாதசி, மடத்தில் அடுப்பே மூட்ட மாட்டோம், அதனால் இன்றைக்கி சாப்பாடு கிடையாது. ஐயோ, இது எனக்கு முதல்லே தெரியாமல் போயிடுத்தே, முதலையே தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேனே. நான் சாதம் போடுறீங்கன்னு சொல்லி தானே நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தானே நான் வந்தேன், நீங்கள் இந்த மாதிரி இப்போ சாப்பாடு இல்லை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவள் சொல்கிறா, ஐயோப்பா குழந்தை என்ன இப்படி சாப்பாடு, நம்ம தான் விரதம், மற்றவாளையே கஷ்டப்படுத்தணும்னு இங்கே சமைக்கக்கூடாது, நான் கொஞ்சம் பொருள் தரேன், நீ அதை பாரு அங்கே போய் அந்த இடத்துல போய் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் போய் நீ சமையல் பண்ணி நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னா. சரி ஓகே, எனக்கு சமைக்க தெரியாதே, நான் சமைச்சா நன்னா இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற. அப்போ அவள் சொல்கிறா, நாங்கள் கூட தான் இங்கே சமைக்கும்போது சில நாள் ருச்சி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் சமைச்சிட்ட பிறகு அதை ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ராமனுக்கு உணவு நான் கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு அது ரொம்ப சுவையாக மாறிடும் அப்படின்னு. அவளுக்கு இவனுக்கு புரியணும் இல்லையா, அதனால் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி விட்டுட்டா. அவன் போனான், நல்ல ஜம்முன்னு ஒரு சமையல், 2 பேருக்கு ஆற மாதிரி உணவு ஜம்முன்னு பண்ணிட்டான், பண்ணி அழகாக வச்சிட்டான். ராமா வா, சாப்பிட வா, எனக்கு பசிக்கிறது, நீ வந்துடு சாப்பிட்றதுக்கு, மடத்தில் சொன்னாலே நீ சாப்பிட்டப்புறம் நான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன், நீ சாப்பிடு அப்படின்னு. ராமர் வரவே இல்லை, பல முறை அழிச்சும் வரல. உடனே இவனுக்கு கோபம் வருது, இது மாதிரி நான் கூப்பிட்டா நீ வரவே மாட்டேங்கிற, நான் அப்படியே என் உயிரை விட்டுட வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு வழி இல்லை, நீ இது மாதிரி பண்ணேன்னா அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ என்ன பண்ணுற, லக்ஷ்மி என்ன பண்ணார், பெருமாளோடு சேர்ந்து குழந்தை கூப்பிட்டா வராமல் இருப்பாரா சுவாமி. ராமர் என்ன பண்ணார், சீத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வர. இங்கே வந்த உடனே இவனுக்கு சந்தோஷத்தை தாண்டி மூஞ்சி துணுண்ட போயிட்டு, ஏன்ப்பா உனக்கு நாங்கள் வந்தது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குற. அதெல்லாம் சரி, நான் உன்னை மட்டும்தானே கூப்பிட்டேன், நீ கூடவே சீதாவையும் கூட்டின்னு வந்துட்டியே, இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த உணவை நான் இன்னும் கொஞ்சம் ஷேரிங் உனக்கு ஜாஸ்தியாக தர வேண்டியிருக்கு, நீ சொல்லிட்டுல வந்திருக்கணும், சீதையும் கூட்டின்னு வரேன்னு. சரி பரவாயில்ல, ஏன்னா ஒரு பசியோடு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், நான் உன்னை அப்படி பட்னியெல்லாம் அனுப்ப மாட்டேன், 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்க, மீதி என்ன இருக்கோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் 2 பேருக்கும் போட்டுட்டு, மீதி இருந்த கொஞ்சம் உணவு அவனுக்கு பத்தலை, இருந்தாலும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதே மாதிரி அடுத்த மாதம் அதே மாதிரி ஏகாதசி வந்தது. இந்த வாட்டி நல்ல புத்திசாலி, மடத்தில் போய் சொல்கிறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் வேணும், ஜாஸ்தி வேணும், எனக்கு 2 பேருக்கு ஆற மாதிரி உணவு பத்தாது, 3 பேருக்கு ஆற மாதிரி எனக்கு பொருளெல்லாம் கொடுங்கன்னு. அவள் பார்த்தா, ஓ இவனுக்கு ரொம்ப பசி பாவம், அதனால தான் இவன் கேட்குறான், சரி கொடுத்துடுப்பா அப்படின்னார்.
திருப்பி என்னாச்சு, இவன் போய் ஜம்முன்னு அன்றைக்கும் சமைச்சிட்டான். அதே டைம் வந்தது, கூப்பிட்டான், வாப்பா ராமா வந்து சாப்பிடுன்னு. இந்த வாட்டி பார்த்தா ராமர் சீத்தை லக்ஷ்மணனோடு வர்றார். வந்த உடனே இவனுக்கு கோபமே வந்துடுது. என்ன இந்த மாதிரி பண்ணுற, ஒரு தடவையும் ஒருத்தரை எக்ஸ்ட்ரா நீ கூட்டிகிட்டு வர, முதல்லே சொல்லிவிடு இத்தனை பேரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து கேட்டுகிட்டே இருக்க முடியாது அவகிட்ட போய் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவளுக்கு 3 பேருக்கு போட்டுட்டு மீந்த உணவை சாப்பிட்றோம். அடுத்த தடவை போகும்போது என்ன சொல்கிறான், எனக்கு பத்தாது சாப்பாடு, கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்கோ அப்படின்னு. சரி கொடுத்தா இங்கே வந்து பார்த்தா சுவாமி ஆஞ்சநேயர் வானரம் எல்லாம் வந்துட்டு. இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு. என்ன நினச்சின்னு இருக்கீங்க நீங்கள், இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன், நான் என்னால் சமைக்க முடியாதுப்பா, நீங்கள் வேணால் எல்லோரும் சமைங்க, நான் போய் பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு 1000 பேருக்கு, எத்தனை பேர், 1000 பேருக்கு ஆறா மாதிரி எனக்கு பொருளெல்லாம் வேணும் சமைக்கிறதுக்குன்னு. பார்த்தார் மடாதிபதி, இவன் என்ன தான் பண்ணுறான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, 1000 பேர், சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொடுத்த உடனே இவன் மெதுவாக அதெல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொன்றா கொண்டு போய் வச்சுட்டு, அங்கே சீதா வந்து உக்காந்து சமையல் பண்ணின்னு இருக்கா, காய்கறி திருத்தின்னு இருக்க ராமர் சுவாமி, அப்புறம் லக்ஷ்மணன் சுள்ளி விறகு எல்லாம் பொறுக்கின்னு இருக்கா. ஒருத்தரும் ஒரு வேலை அவள் பாட்டுக்கு பண்ணின்னு இருக்கா. இவன் ஜம்முன்னு கால் மேலே காலை போட்டுட்டு படுத்துட்டான். சமையல் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது அலுப்பில் வேற தூங்கிட்டான் வேற. தூங்கிட்ட உடனே மடாதிபதி வந்து எழுப்புற, ஏன்பா எந்திரு, என்னமோ சமைக்கணும்னு சொல்லி 1000 பேருக்கு பொருளை வாங்கிட்டு வந்த, நீ பாட்டுக்கு இப்படி தூங்கின்னு இருக்க, சமைக்கலையான்னு கேட்குற. அப்போது அவர் சொல்ல, இல்லையே எல்லாரும் இருக்கா பாருங்க அப்படின்னா. ஒருத்தர் இவர் கண்ணுக்கு தெரியல. அவர் திருப்பி இவர் சொல்கிறார், ஒருத்தர் தெரியலையேப்பா அப்படின்னு. இவர் சொல்கிறார், ஏ ராமா, நீ தயவு செஞ்சு வந்து நில்லு, இவர் மடாதிபதி நான் ஒருத்தரே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறார், தேவையில்லாமல் நீ சாப்பிட்ற, உங்கள் குரூப்பு சாப்பிட்றது, நான் உட்காந்து கெட்ட பேர் வாங்கிக்கணுமா, நீ உடனே உன்னுடைய இதை காமி, எல்லோரும் காமி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா ஒரு பக்கம் சீதை சமைக்கிறாள், ராமன் உட்காந்து பணிவிட பண்ணிட்டு இருக்கார், வானர சேனைகள்லாம் குடுன்னு ஓடி எல்லா வேலைகளையும் செய்கிறது. அவ்வளோதான் மடாதிபதி தெரிஞ்சுக்கினார். நம்பிக்கை, ராமன் வருவான், சாப்பிடுவான், நம்ம எல்லாமும் பண்ணுறோம், பட்சணங்கள் பண்ணுறோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுறோம், ராமனுக்கு பிடிக்குது, கிருஷ்ணருக்கு பிடிக்கணும், உப்பு சீடை வெள்ளை சீடை எல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் வைக்கிறோம். ஒரு தடவை அந்த உப்பு சீடை வெள்ளை சீடை எல்லாம் தீர்ந்து போகட்டுமே, நம்ம பண்ணுவோமா? அடுத்த தடவை வெண்ணெய் மட்டும் துளி உண்டு வச்சு. நிதர்சனமான உண்மை அது. சுவாமி சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணாலே ஒண்டி சுவாமிக்கு நம்ம வந்து நெய்வேத்தியமெல்லாம் நிச்சயமாக சமர்ப்பிக்க மாட்டோம். ஆனால் அந்த பக்தன் என்ன பண்ணால், பக்தியால் இல்லைனாலும் நம்பிக்கையால் சுவாமி இருக்காருன்னு நம்பிக்கை வந்து அவன் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு ஒபீடியன்ட், அதை வந்து அவன் ஏகாதசி ஃபாலோ பண்ணான். அதனால் அவருக்கு ராமரே வந்து வேலை செய்கிறதும், சீத்தையே வந்து பணிவிட பண்ணுறதும், லோகமாத்தா, அது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அப்போது ஓ போஜராஜனே, அவர் சொல்கிறார் மடாதிபதி, இது என்ன லீலை, கள்ளம் கபடம் அற்ற பக்தி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கள்ளம் கபடம் இல்லாத பக்தி. அது வந்து ஆச்சாரம் தேடாது, பேதம் கிடையாது, நீ ஏழையா பணக்காரனான்னு யோசிக்காது, நீ வந்து நல்ல ஒசந்த குலமா தாழ்ந்த குலமா நினைக்காது, நீ பணக்காரனா ஏழையா யோசிக்காது. பக்தி, ஆழ்ந்த பக்தி, கள்ளம் கபடம் இல்லாத பக்தி. அந்த பக்தி வந்து தனக்கு ஒப்பார் யாரும் இல்லைங்கிற கர்வம் இல்லாத ஒரு பக்தி, அது கள்ளம் கபடம் இல்லாத பக்தி. அந்த பக்தியால் தான் நாம் பரம்பொருளான ஸ்ரீராமனை அடைய முடியுமே தவிர, நம்மளுடைய மன தூய்மை இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் அது வேஸ்ட், அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. வாய் மந்திரத்தை சொல்லிட்டு உள்ளம் வேற ஒன்று சிந்தனை பண்ணால்
கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தர் கஷ்டப்படும் போது சுவாமிக்கு ஏதாவது பண்ணால், பெத்தவாளுக்கு சாதம் போடாமல் நீ மற்றவாளை கொண்டாடினா, அதனால் நீ எது செய்தாலும் அதில் தூய்மையான பக்தியும் கள்ளம் கபடம் இல்லாத பக்தியும் அர்ப்பணிப்போம். அதனால தான் சொல்கிற சுவாமி மாம் ஏகம் சரணம் ரஜ, மாம் ஏகம் சரணம் ரஜ. சரணா கத்தி மட்டும்தான் நம்மளை இந்த உலகத்திலிருந்து மோட்சத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லி, இந்த கதையை யாரெல்லாம் ஸ்ரவணம் கேட்கிறார்களோ, யாரை சொல்கிறாளோ, கேட்டதை யார் உணர்றாளோ, ஏன்னா வெறும் காதோடு போச்சுன்னு இல்லாமல் மனசில் உணர்றாளோ அவளுக்கெல்லாம் பசிங்கிற ஒரு கஷ்டமே வராது. ராதே கிருஷ்ணா.